இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெப கொடுகைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த டிசம்பர் மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் இதை போன்று நாங்கள் அமர்ந்து உபவாசத்தோடு உடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலையும் எங்களுக்கு நீர் அந்த பாக்கியத்தை தந்து உங்களுடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஜெபிக்க எங்களை பலப்படுத்தும்படியாக நீர் அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வழியிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த அனுகிரகம் செய்ய. நாங்கள் எல்லாரும் பாடுகிற பாடல்கள், துதிக்கின்ற துதிகள், ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களை ஏற்று அங்கீகரித்து அதற்கேற்ற பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ, ஒரு சாட்சியின் அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றவர்களாக வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் எங்களையே உங்களுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மத்தியிலே இந்த நாளின் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நாகர்கோவில் பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற அருமையான சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்காக, அவர்களோடு கூட இணைந்து வந்திருக்கின்ற சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அந்த ஊழியத்தின் மூலமாக நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் தேவ மனிதர்களாக தேவனுடைய வசனத்தை சுமந்து கொண்டு எங்களுக்காக எங்களை ஜெபத்தில் வழி நடத்தவும், எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கவும் உம்முடைய நாமத்தை கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நீர் அவர்கள் மூலமாக எங்களோடு நீர் பேசுங்க, இடைபடுங்க. நாங்கள் ஜெபிப்பதற்கு பலன் தாங்க. ஆண்டவர் எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய திவ்ய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி இந்த கூடுகை முழுவதும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கின்றவர்களாக நாங்கள் காணப்பட அருள் செய்ய. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தயவுசெய்து உட்காருவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். 41வது பாடலை, கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு என்ற பாடலை நாம் பாடுவோம். கன்வென்ஷன் பாடல் விடுதலை 41வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் பாடுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நாகர்கோவில் பகுதியிலே சிறுவர் மத்தியிலே ஊழியம் செய்து வருகின்ற அருமையான சகோதரர் ராஜ்குமார் அவர்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றேன். நேற்றைய தினத்தில் ஒரு பைக் விபத்தில் சிக்கி அடிபட்டிருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு நான் அந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார். அந்த பலத்தோடு, ஆண்டவருடைய பலத்தோடு கை கால்களெல்லாம் காயங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த ஊழியம் ஒரு நாளும் தடைபடக்கூடாது என்பதற்காக ஜெபத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் யாவரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஆண்டவர் அவர்கள் மூலமாக இந்த ஜெப வேளை அருமையான அவர்களோடு கூட இருந்து வந்திருக்கின்ற அவர்கள் போய் வந்திருக்கிற அருமையான சகோதரர்கள் 3 பேரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆண்டவருடைய கர்த்தர். அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளையும் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதம் தருவாராக. நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர் இயேசு. ஒரு காலம் அவர் எந்த வேளையில் நம்மளை கைவிடுறதே இல்லை. இக்கட்டாக இருந்தாலும் பாடாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். இந்த கூட்டத்திற்கு அருமையான போதகரையா 2 மாதத்திற்கு முன்பே அழைப்பு கொடுத்தாங்க. அதனால தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தோம். நேற்றைக்கு விபத்து ஆன உடனே சில ஊழியக்காரங்க சொன்னாங்க, நீங்கள் நீ ரெஸ்ட் எடுத்துடுங்க, இனி இன்னொரு தடவை என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலான்னு. நான் விரும்பினது எத்தனையோ மாத கணக்கில் ஜோம் பண்ணி ஆயத்தப்பட்டிருக்கிறோம். இதனால் நிற்கக்கூடாதுன்னு என்ன பண்ணேன், நேற்றுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போய் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கடந்து வந்தேன். இந்த அழைப்பை கொடுத்த அருமையான போதர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு பாடல் வருடத்தின் இறுதியில் வந்திருக்கிறோம். உங்கள் பாடல் தாளில், உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளில் 3வது பாடல், எந்தன் தேவனாம் எந்தன் தேவனாம், நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கரங்களை தட்டி உற்சாகமாக என்ன பண்ண போகிறோம், பாட போகிறோம். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாரும் தேச
தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். எல்லாரும் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எல்லாரும் உற்சாகமாக கரங்கள் தரிசனம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். சத்தமாய், இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதத்திலே என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். மீண்டும் வருஷம். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். அல்லேலூயா. இந்த பாடல் ஒரு ஆசீர்வாதமான பாடல். இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பூமியில நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை வழிநடத்த இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி நமக்கு நன்மையானதை இயேசுவால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சில வேளைகளில் எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கும், புதிய வாசல்களை ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், திறந்து தர முடியும். ஏன்னா செங்கடல் பக்கத்தில் இருந்துட்டு அந்த ஜனங்கள் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, இனி இந்த இடத்துல எங்களுக்கு என்னதான் கல்ற. அதாவது அந்த சூழ்நிலை பார்த்து அவங்க மரணம் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, சிந்திச்சிட்டாங்க. ஆனா நிலை என்ன உண்டாயிட்டு தெரியுமா, அதே இடத்துல பார்வோனுடைய, அதாவது அந்த எகிப்தியருடைய முழு சேனைக்கும் அங்கதான் மரணம் நடந்தது. அதுல இருந்த ஒருவருக்கு கூட ஒரு காயமும் என்ன பண்ணல
உண்டாகல. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் காண்கின்ற இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவருக்கு முன்பாக அது லேசான காரியம். இந்த வேளையில கூட இன்னொரு பாட்டல என்ன பண்ணலாம், பாடலாம். 4வது பாடல், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி, இந்த வருடத்துல நம்ம இறுதியா வந்துட்டோம். ஒரு பண்டிகை காலங்கள், மனமகிழ்ச்சியின் காலங்கள்ல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, உற்சாகமாய் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். தொடக்கத்தை பார்த்தவர்கள் முடிவை பார்க்கவில்லை. உங்களுக்கு ஆண்டவர் மெய்யாகவே இந்த இறுதி நாட்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்து வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாமா? உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. எல்லாரும் சத்தமாய், உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. எல்லாரும் உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் இயேசுவின் நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்விருந்த நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆமென். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. எல்லாரும் கரங்களை தட்டி, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை எப்பெல்லாம் இயேசுவுக்கு மேல திருப்புறோமோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஒரு முறை ஒரு சகோதரி, அவர்கள் இயேசுவை அறியாத ஒரு மகள், 8 வருடமா குழந்தை இல்லை. எப்போதும் மாமியார் தான் திட்டும், நீ செத்துறக்கூடாதா, ஏன் இருக்கிற, உன்னால என் வீட்டில் என்ன உண்டாகலை, ஒரு சந்ததி உண்டாகலைன்னு எப்போதும் சபித்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் கணவர் கூட கோபத்தில் என்ன பேசிட்டார் அப்படின்னா, நீ இருக்கிறதுக்கு செத்து போனா நல்லா இருக்கும், எப்படியாவது நான் இன்னொரு கல்யாணம் முடிச்சு என்ன பண்ணுவேன், இந்த வீட்டில் ஒரு குழந்தை உண்டாகும். இதை கேட்ட உடனே அந்த சகோதரிக்கு மன வருத்தம், ஒரு பக்கம் அழுக.
நேர வேகமாக கடைக்கு போச்சு. கடையில் போய் என்ன பண்ணிட்டுனா ஒரு கயிறு வாங்கிச்சு. கயிறு வாங்கிட்டு அதை தற்கொலை பண்ணும்படியாக வீட்டுக்கு விறுவிறுன்னு நடந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சபையில், ஒரு லுத்ரன் சர்ச்சில் அன்றைக்கு உபவாச கூட்டம். அந்த கூட்டத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற அந்த பாடல் பகுதி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சகோதரி அடிக்கடி இந்த வசனங்கள் பாடல்களை கேட்கும். ஆனால் சபை அந்த சகோதரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சகோதரி உடனே என்ன பண்ணிட்டு அந்த ஆலயத்துக்குள்ளே ஏறிட்டு விறுவிறுன்னு அழுதுகிட்டே ஏறிட்டு, எல்லாரும் அந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது. ஓன்னு சத்தம் போட்டு அழுதுச்சு. இயேசுவே நீர் கடவுள் அல்லவா, என் வீட்டில் இருக்கிற எனக்கு ஒரு நிந்தை என்ன பண்ணுங்க, மாற்றுங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுச்சு, சத்தம் போட்டு அழுதுச்சு. கூட்டத்தில் பாட்டு பாடிட்டு இருந்தவங்க அப்படியே பாட்டை நிறுத்தி அந்த சகோதரியை நலம் விசாரித்து அன்றைக்கு அந்த கூட்டம் முடிவில் ஜெபம் பண்ணி அனுப்பினார்கள். அந்த சகோதரி வீட்டுக்கு வந்து அந்த கயிறை ஓரம் வச்சுட்டு அந்த அன்றைய வேலைகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு, தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது. அந்த மாதம் அது கருத்தரித்தது. அல்லேலூயா! பெரிய ஆசீர்வாதம். மாமியாருக்கு நம்ப முடியல, தலகால் புரியல. அந்த மருமகளை ஒரு வேலை கூட செய்ய விடாம 10 மாதம் நேர்த்தியாய் பார்த்து டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கெல்லாம் அனுப்பல. இவ்வளோ வருஷம் கழிச்சு என் வீட்டில் ஒரு சந்ததி வரப்போகுதுங்கிற அந்த உற்சாகத்தில் எல்லா வேலைகளும் மாமியார் இழுத்து போட்டு செய்தது மாத்திரமல்ல, டெலிவரி செலவு எல்லாம் பார்த்து எடுத்து கூட்டிட்டு வரும்பொழுது நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே மகனை பார்த்து சொல்லிச்சு, நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணணும், தொட்டில் கட்டணும். அதுக்கு என்ன பண்ணு, தொட்டில் கயிறு ஒன்று என்ன பண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, இது அனுப்பிவிடுச்சு. அப்போ மருமகள் சொன்னா, நம்ம வீட்டு ஓலைக்குள்ள ஒரு கயிறு இருக்கும், எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, அவர்கள் அதை கட்டினாங்க. அதாவது கவனித்து கொள்ளணும், ஒரு தூக்கு கயிறை ஆண்டவர் தொட்டில் கயிறாய் மாற்றினார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். எதெல்லாம் நடக்கலை, எதெல்லாம் வாய்க்கலை, எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில தடையாய் காணப்பட்டாலும் இயேசு அதன் எல்லா காரியங்களை மாற்ற அவரால் கூடும். அதனாலதான் வேதம் அவர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லா காலங்களிலும் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்ய எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். நாம் அப்படியே ஒரு நன்றி பாடலை பாடலாம். 1வது பாடல், பாடல் தாளிலே 1வது பாடல். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்த. குறிப்பாக இன்றைக்கு அதிகமாய் நாம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள். எத்தனையோ போராட்டம் பாடுகளை தாண்டி வர உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணியிருப்பாரு, கிருபை செய்திருப்பார். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்னீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி
மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஏந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஏந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். எல்லாரும் உற்சாகமாய் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அல்லேலூயா. ஒரு வருட காலமா அவ்வளோ அழகா பாதுகாத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் இந்த வரையில் சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகம் தந்து வரங்களை இந்த என்ன பண்றீங்க, பயன்படுத்துறீங்க. கடந்த மாதம் ஆந்திராவில் ஒரு யூத் மீட்டிங் அபிஷேக கூட்டம் என்று அங்கே இருக்கிற ஒரு சபையில், இதே போல் ஒரு சேகர சபை, அதுக்கு பேர் பிடி சர்ச் அப்படிம்பாங்க. அப்படின்னா மிஷினரிகள் கட்டின ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் ஒரு யூத் மீட்டிங் நடத்தும்படியாய் கடந்து போயிருந்தேன். ரொம்ப நாள், கிட்டத்தட்ட அது ஒரு 2 மாதம் போட்டு தொடர்ந்து ஜோமனி கடந்து போயிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பெங்களூர்லேருந்து ஒரு மகள் ஆந்திராவுக்கு வந்திருந்தா. அவள் நான் இதுக்கு முன்னுக்குட்டி அங்கே நடத்தும் பொழுது அவள் காலேஜ் படிச்சிருந்தாலாம். அப்போ வந்திருந்தாலாம். அப்போ சொன்னால் உடனே நான் எதிர்பார்த்தேன், இவ்வளோ பேர் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு. அப்போ கூட்டத்தன்னைக்கு அந்த மகள் ரொம்ப அழுது ஜோம் பண்ண. என்ன பிரச்சனைன்னு தெரியாது. நான் அன்று ஜோபம் எல்லாம் முடித்து விட்டு சாயந்தரம் நான் மறுபடி அன்னைக்கு நான் ரிட்டர்ன் போக போகிறேன். அப்போ கேட்டேன், இன்னைக்கு நீ ரொம்ப அழுது ஜோம் பண்ணியே, உனக்கு என்ன, எதுக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த மகள் சொன்னால், 4 வருஷமாக எனக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அப்போ ஆள் பார்க்க ரொம்ப பெரிய ஆளெல்லாம் இல்லை, லீனா, ஒரு 20 வயசு தான் மதிக்கத்தக்க இருக்கும். அப்போ சொன்னால் எனக்கு 25 வயசு ஆக போகுது, எனக்கு காலேஜ் முடியும், நான் மேரேஜ் பண்ணேன், ஆனால் எனக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. நீங்கள் வர்றேன்னு தெரிஞ்சதுனால மெனக்கெட்டு என்ன பண்ணேன், எனக்கு ஆண்டவர் சொல்கிறத சொல்லணும். நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தேன், என்ன உண்டாகலை, எனக்கு மாற்றம் கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த மகளுக்கு வழக்கம் போல் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு கடந்து வந்துட்டேன். இந்த மாதம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அங்கேருந்து சாட்சி வந்துட்டு அந்த மகள் கன்சீவாக இருக்கிறாளாம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வரங்களையும் அபிஷேகத்தையும் தருவதற்கு தெரியுமா, அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, போன மாதம் ஜோமனி இந்த மாதம் மகளுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னா எவ்வளோ துரிதமாக தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. அப்போ கவனிக்கணும், நம்மளுடைய நம்பிக்கை
நான் எப்பவுமே பாடல் பாடும் பொழுது எப்படி பாடுவேன் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு நடக்கணும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், சம்பவிக்கணும். எப்பவுமே தேவ வார்த்தை கண்ணீரை துடைக்கும். அல்லேலூயா. தேவ வார்த்தை நம்முடைய துக்கங்களை மாற்றும். அல்லேலூயா. நிறைய வேளைகளில் நமக்கு திறமை இருந்தா, தகுதி இருந்தா தான் அன்பு காட்டுவாங்க. ஒன்றை மாத்திரம் கவனிக்கணும், எந்த தகுதியும் திறமையும் அழகும் இல்லாட்டாலும், நாம் கூணாயிருந்தாலும் குருடாயிருந்தாலும் கருப்பாயிருந்தாலும் நாம் இயேசுவுக்கு அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம நடுத்தெருவில் இருக்கலாம், நம்மளை நேசிக்க ஆள் இல்லாம இருக்கலாம், இயேசுவேன்னு கூப்பிடுங்க, பரத்திலிருந்து வார்த்தை அனுப்புவார். அவர் ஒரு காலம் நம்மளை என்ன பண்றதில்ல, விலகிறதே இல்லை. அவ்வளோ அற்புதமான தேவன் நம்முடைய இயேசு. இப்பொழுது கூட அந்த 2வது பாடலை பாட போறோம். மறவாமல் இந்த வருடம் முழுவதும் அப்படிதான் நடத்தினார். அவருடைய அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் அவ்வளோ இருதயம் என்ன பண்ணுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. எல்லாரும் அப்படியே சேர்ந்து பாடலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து, மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. பார்த்து சொல்லுங்க, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்திரையா, மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தனுகளால் சுகமானேன், என் குடும்ப வைத்தியரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி. கரங்களை அசைத்து எல்லாரும் சொல்லலாமா? கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை அசைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. மீண்டும் ஒரு விசை கூட நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா,
கட்டுகளை உடைத்தீரையா, கள்ளாட இடவில்லையே. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்த தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். குறைவுகள் அனைத்தையுமே குறைவுகள் அனைத்தையுமே வலிமையிலே நிறைவாக்கினே. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினே. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்கச் செய்தீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நன்மை செய்த ஒரு நபர் அப்படின்னா இயேசு தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்களை பார்க்கலாம். இந்த வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்தார், என் குடும்பங்கள், என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க, இந்த வருடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நன்மை செய்திருப்பார். ஆனா நம்ம இந்த நன்மை செய்ததுக்கு திருப்பி என்ன ஏசப்பா எதிர்பார்க்கிறார்னா நன்றி ஜெபங்கள். அல்லேலூயா. நீங்க ஏறெடுக்கிற எல்லா ஸ்தோத்திர பலிகளும் துதி பலிகளும் அது தேவ சமூகத்துக்கு போய் பின்பு உங்கள் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அது உங்களுடைய எல்லா இக்கட்டு. சில வேளைகளை நினைப்போம் இந்த காரியத்தில் எனக்கு நன்மை நடக்கும், இதுக்கு மேல பெரிய அற்புதங்களை செய்ய தேவன் எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பைபிள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 40வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 40 கடைசி. எஸ், யோசேப்பு சொல்றான், அவன் அந்த வீட்டில் அடிமையா இருக்கும் பொழுது தகப்பன் வீட்டுக்கோ இல்லை வெளியே போகணும்னு விரும்பல. பட் இங்க வந்த வாழ்க்கை அவனால தாங்கவே முடியல. அவன் சொல்றான், நீ என்ன பண்ணு, நீ என்ன போய் ராஜாட்ட சொல்லி எப்படியாவது என்ன பண்ணிரு, என்ன வெளியே கொண்டு வந்துரு. அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் கவனித்து கொள்ளுங்க. எப்படியாவது நான் என்ன பண்ணிடணும்,
வெளியே போயிடணும். எப்படியாவது என்ன பண்ணிடணும், வெளியே போயிடணும். அந்த 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 விருப்பம் அவனுக்கு வெளியே போயிடணுங்கிறது என்னது, விருப்பம். நம்ம வாழ்க்கையில அப்படிதாங்க. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடணும், என் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிடணும், விருப்பம், எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம். நம்ம வாழ்க்கையில் எப்போதும் நன்மை நடக்கணுங்கிற என்ன இருக்கு, ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் சில வேலைகளில் நடக்கிறதில்ல, மெஜாரிட்டி வேலைகளில் என்ன பண்ணுறதில்ல. யோசேப்புக்கும் அதே தான் நடந்தது. காரணம், அவன் ஒரு மனிதன் மேலே பாருங்க, அவனுடைய சொப்பனத்தை வெளிப்படுத்தி கொடுத்த மகிமையான தேவனை சொல்லலாம், ஆண்டவரே நான் எனக்கு இதில் இருக்க முடியல, என்ன எப்படியாது. ஆனால் தேவ திட்டம் தெரியுமா, அவன் வெளியே போனாலே தலைவன் தான். அல்லேலூயா. அவன் வெளியே போனாலே அந்த தேசத்துக்கு அவன் யாரு தான், தலைவன் தான். அவன் அடிமையா இருக்கலாம், ஜெயிலில் ரொம்ப கொடுமையான ஒரு கைதியா இருக்கலாம், ஆனால் வெளியே போனா அவன் யாரு தான், தலைவன். இது தேவ திட்டம். ஆனா ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். எப்படி தெரியுமா, அவனை தலைவனாக்கி வைங்க. ராஜா சொல்றாரு, எல்லா பொறுப்பும் உன் கையில தான், ராஜாங்கிற போர்டு மட்டும் தான் என்னது, என் கையில. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கும். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், இது நடக்கணும், இந்த வருடத்துல நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். நன்றாய் கவனித்தீங்க, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் திட்டம் வச்சிருப்பாரு. ஐ எம் எ லீடர். ஹல்லேலூயா. ஆனா அதனுடைய உருவாக்குதல் இருக்கு இல்லையா, அதுதாங்க இந்த ப்ராசஸ். ஒருத்தன் சூறச்செடியில் இருக்கிறான், அந்த சூறச்செடியில இருந்துட்டு என்ன பண்றான், ரொம்ப ஃபீல் பண்றேன், நான் செத்து போனா நல்லா இருக்கும் ஆண்டவரே, நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன். இன்னொரு நபரை பாருங்க, பைபிள்ல சொல்லியிருக்கேன், ஆமணக்கு செடிக்கு கீழே என்ன பண்றான், உட்கார்ந்து புலம்புறான். ஆண்டவரே நான் செத்து போன நலமா இருக்கும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, நாம் இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. அதை தாண்டி நீங்க எங்க இருந்தாலும் அது எப்படிதான் இருக்கும், அது கஷ்டமும் விசனமும் வேதனையுமா இருக்கும். தேவ சமூகத்தில் நாம் தேற்றப்படுவோம், தேவ சமூகத்துல நமக்கு ஆறுதல் உண்டாகும், தேவ சமூகத்துல நமக்கு மகிமையின் சந்தோஷம் வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சமூகத்தில் அல்லாத வேற எங்கேயும் பெரிய சந்தோஷம் என்ன பண்றது இல்ல, கிடைக்கிறது இல்ல. பைபிள்ல சங்கீதம் 119 165 சொல்லி இருக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த வேதத்தை நேசிக்கிற யாவரும் தேவ சமூகத்தை என்ன பண்ணுவாங்க, அதிகமா நம்புவாங்க. உங்களுக்காக இந்த இடத்துல நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இவர்களை எழுப்புதலின் கருவியாய் நான் விரும்புகிறேன். எப்படி விரும்புகிறாராம், எழுப்புதலின் கருவி. அல்லேலூயா. எழுப்புதலுக்கு எப்படி இருக்கணும், ஒரு எழுப்புதல் என்றால் என்ன, தேவன் எதை பார்க்கிறார், இதைத்தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், அப்படியே தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு பாடலை பாடும் பொழுது அப்படியே நம்ம ஆராதனை வேலைக்குள்ள கடந்து போக போறோம். உங்கள் பாடல் தாளிகளிலே ஆறாவது பாடல், நானும் என் வீட்டாரும். எல்லாரும் அப்படியே, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. அப்படி எல்லாரும் பைபிளுக்கு கொஞ்சம் முன்னால வருவீங்களா, காத்தீரே நன்றி. அப்படி எல்லாரும் பைபிளுக்கு கொஞ்சம் முன்னால வாங்க பார்க்கலாம். அப்படி எழுந்திருக்கலாம், அப்படி முன்னால வந்து எழுந்திருக்கலாம். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்து சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. கருவோல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. எல்லாரும் கண்களை மூடி, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல
தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. எல்லாரும் இந்த வருடம் முழுவதும் அப்படிதான் பாதுகாத்தார். அன்றை காண இருதயத்தில் உணர்ந்து பாடுங்க. தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி. அப்படியே எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அவர் செய்த நன்மைகள், அவர் எத்தனை வேளையில் உங்களுக்கு உதவி செய்தார். இந்த இடத்துல ஆவியானவர் நிற்கிறார். இந்த இடத்துல ஆவியானவர் வந்திருக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை புறம்பே தள்ளினவர்களுக்கு மத்தியில கரம் கொடுத்தார். உங்களை வெறுத்து ஒதுக்கினவர்களுக்கு மத்தியில் அவர் பலப்படுத்தினார். சிலர் சொல்லியிருப்பாங்க, இனி இது உங்களால் முடியாதுன்னு. ஆண்டவர் மீண்டும் நம்புகிறார், நீ நல்ல ஜெப வீரர். ஆண்டவர் மீண்டும் நம்புகிறார், நீ என்னுடைய பாத்திரம். சில வேளைகளில் நமக்கே தோணும், என்னை விட்டுருங்க ஏசப்பா, நான் உமக்கு பிரியமா நடக்கவே இல்லை ஏசப்பா. ஆனால் ஒரு நாளும் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அவர் தள்ளலை. ஏன் தெரியுமா? அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தமே என் பாவங்கள் எல்லாம் கழுவுறக்கு தான். அந்த ரத்தமே என் பாவங்கள் எல்லாம் கழுவுறக்கு தான். சிலர் உங்க சூழ்நிலையை பார்ப்பாங்க, ஏசு அப்படி பார்க்கறதில்ல. அவருடைய வல்லமையிலிருந்து உங்களை பார்க்கிறார். அவருடைய அன்பிலிருந்து உங்களை பார்க்கிறார். அவருடைய இரக்கத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். அனாதையை போல எல்லாரும் இருந்து அனாதையை போல இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் அனாதை அல்ல. என் வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் எனக்கு நன்மை எப்படி செய்வீங்க ஏசப்பா?
ஆண்டவரை நோக்கி பாருங்க. உம்மை போல என்னை நேசிச்சு யாரும் என் கூட வரல ஏசப்பா. நான் அந்த ரகத்துல அழும் பொழுது யாரும் என்னை கவனிக்கல. வெளி தோற்றத்துல என் கவலையை பார்த்து யாரும் என்னை நேசிக்கல ஏசப்பா. ஆனா நீங்க என்ன ஒரு வேளையிலும் கைவிடல, ஒரு இடத்துல என்ன கைவிடல. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்துவீங்களா? என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா, என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா. உங்க கிருபை என்னை நடத்தட்டும். முதலாவது ஒரு 5 நிமிடம் உங்களை ஒப்பு கொடுத்தே அப்படியே ஜெபிக்க போறீங்க. உங்களை ஒப்பு கொடுத்தே உங்க கவலைகள், உங்க பாரங்கள், உங்க துக்கங்கள், உங்க வருத்தங்கள், எது எது உங்க இருதயத்துல கவலையா இருக்குதோ சொல்லுங்க. ஆண்டவரே என்னை இன்னும் பலப்படுத்துங்க, என்னை இன்னும் ஸ்திரப்படுத்துங்க ஏசப்பா. எனக்கு நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. உங்க கரங்கள் என் மீது இறங்கட்டே ஏசப்பா, உங்க கிருபை என் மீது இறங்கட்டே ஏசப்பா, உங்க மகிமை என் மீது இறங்கட்டும். இங்க இருக்கிற ஒரு மகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வேதனையின் உச்சத்துல இருக்கிற சில வேளைகளை நீங்களே நினைக்கிறீங்க, ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, எல்லாராலும் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? இப்போ நான் உன் கூட இருக்கிறேன். உன் நம்பிக்கை என் மேல வரும் பொழுது நான் உன் கூட இருக்கிறேன். உன் நம்பிக்கை என் மேல இருக்கும் பொழுது நான் கூட இருக்கிறேன். நான் உன்னை கைவிடுறதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் ஜெபத்துக்கு எவ்வளவு பதில் தந்திருக்கிறேன், எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறேன். இந்த இக்கட்டை மாற்ற என்னால் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இதுவரையில் என்ன நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கு நன்றி ஏசப்பா. இதுவரையில் நடத்தின எல்லா கிருபைகளுக்கு நன்றி. உங்க பாரங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து விடுங்க. உங்க கவலைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து விடுங்க. அவர் இக்கட்டை மாற்றுகிற கர்த்தர், அவர் வேதனைகளை மாற்றுகிற கர்த்தர், அவர் உங்க துக்கங்களை மாற்றுகிற கர்த்தர். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் மேலும் உடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். இவர்கள் மேலும் உடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எந்தெந்த காரியம் இதுவரையில யாரும் உங்களுக்கு உதவி செய்யல நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, இயேசு கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என்னை ஒரு விஷயம் நினைத்தரலுங்க, என்னை ஒரு விஷயம் நினைத்தரலுங்க, என்னை ஒரு விஷயம் நினைத்தரலுங்க. சிலர் சொல்லுவாங்க உனக்கு திறமை கிடையாதுன்னு, சிலர் சொல்லுவாங்க உனக்கு தகுதி கிடையாதுன்னு, சிலர் சொல்லுவாங்க இதை நீ செஞ்சுக்கிட மாட்டேன்னு. ஆனா இயேசுவால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. இந்த பாடல்ல பாடணும்ல, ஞானிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் தான் ஆண்டவரே பைத்தியம், ஆனா உங்களை இயேசுவுக்கு பிடிக்குங்க, உங்களை இயேசுவுக்கு பிடிக்கும். ஞானிகள் இயேசுடைய வேலைக்கு தேவையில்லை, பைத்தியங்கள் தேவை. நான் ரொம்ப பலகீனமானவன், என்னால சரியா ஜெபம் பண்ண முடியல. உங்களைத்தான் ஆண்டவர் பலவானுக்கு முன்பாக ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். உங்களைத்தான் இயேசு பலவானுக்கு முன்பாக பயன்படுத்த விரும்புகிறார். அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அர்ப்பணிக்கிறேன். அந்த கல்வாரி காட்சி உங்களுக்கு முன்பாக நிறுத்தி, அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து ரத்தம் சிந்திச்சில்ல உங்களுக்கு தான், அந்த ரத்தம் சிந்திச்சில்ல உங்களுக்கு தான், உங்களை மேன்மைப்படுத்தும்படி தான் அவர் முள்முடி ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தினார். மகிமை பொருந்தின சர்வ வல்லமை உள்ள ராஜா உங்களுக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டாரே. நீங்க இப்ப என் வாழ்க்கை முள்ளில் உள்ளது போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது உங்க கண்ணீரை சிந்துற இடம். இங்க உங்களுக்கு பதில் உண்டு, இங்க உங்களுக்கு அரவணைப்பு உண்டு. ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நான் தகுதி இல்லாத ஒரு நபர். ஆண்டவரே, எனக்கு நீர் காட்டில கிருபைகள் வெள்ளத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. என்னால நினைச்சாலும் நன்மைகளை நினைச்சு பார்க்க முடியல, அவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறீங்க சப்பா. கூட இருந்தவங்க லாயல்ல விட்டு போயிட்டாங்க, ஆனாலும் எனக்கு புதிய வாசலை திறந்து கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி சப்பா. உங்க நடுவுல இயேசு வந்திருக்கிறார், உங்க நடுவுல இயேசு வந்திருக்கிறார். ஒரு மகளை காண்பிக்கிற காட்சியை பார்க்கிறேன். அவள் வீடு முழுவதும் பால் அடைந்திருக்கிறது. எல்லாரும் உன்னை பார்த்து ஒதுங்கி போற காட்சியை பார்க்கிறேன். சில வேளையில் ஏன் ஆண்டவரே என்ன வச்சிருக்கிறீங்க, எடுத்துட்டு ஆண்டவரே, எலியாவை போல சொல்லுகிறாயோ? ஆண்டவர் சொல்லுகிறார்,
வாக்கு கொடுத்திருக்கிற மகளே, உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வசனம் உங்ககிட்ட நிறைவேறாமல் என்னிடத்துல திரும்புறதில்லை. அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, டாடி என்னால தாங்க முடியல, சீக்கிரம் எனக்கு சீக்கிரம் உங்க உதவி வெளிப்படும். எனக்கு உங்க சீக்கிரம் உங்க அற்புதம் நடக்கட்டும் ஐசப்பா. எல்லாரும் நல்லா இருக்கும் பொழுது நான் மட்டும் எவ்வளவு நாள் அழுது கொண்டிருப்பேன். இயேசு எந்த சூழ்நிலையில கைவிடுறதில்லைங்க. மற்றவங்களுக்கு தெரியாது இயேசு உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்னு. மற்றவங்களுக்கு தெரியாது இயேசு எவ்வளவு பெரிய அற்புதம் செய்ய போறார்னு. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இன்னும் அந்த இயேசு நம்பிக்கை வரலையா? இந்த இடம் முழுவதும் அநேக தேவ தூதர்னால் நிரப்பப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு மகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த காட்சியை பார்க்கிறேன். சத்தம் போடாம அழுறவன் காட்சியை பார்க்கிறேன். சத்தம் போடாம அழுற காட்சி. நீ எங்க கதறுகிறதல்ல, உன் அந்தரங்கத்துல உன் இல்லத்துல நீ சத்தம் போடாம யாரையாவது பார்க்கும் பொழுது ரொம்ப உடைந்துடுற, எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் தன் பிள்ளையை மறக்கலாம், ஒரு தந்தை மறக்கலாம், நான் உன்னை எப்படி மறப்பேன்? யோசேப்பு எதிர்பார்த்த நபர் மறந்து போனான், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தவர் மறக்கல. இன்னைக்கு உங்களையே நினைவு கூறுகிறார். வலது கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லை. நான் யாரையுமே நம்பல ஏசப்பா, உங்களை மட்டும்தான் நம்புறேன். உம்மைத்தான் நம்பி, உங்களை மட்டும்தான் நம்புறேன் ஏசப்பா. என் நம்பிக்கை நீங்க தான் ஏசப்பா. நீங்க மட்டும் என் கூட வரல, எல்லைக்கோ மறித்திருப்பேன் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லாரும் உங்க கவலைகளை இயேசு கிட்ட சொல்லுங்க, உங்க பாரங்களை இயேசு கிட்ட சொல்லுங்க. இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அப்படியே இயேசுகிட்ட சொல்லுங்க, நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவர் குளத்துக்கு அந்த பக்கம் இதே கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு கூட்டம் நடத்த வந்தேன். அப்ப எனக்கு குழந்தை கிடையாது. பாலினேசர் அந்த காலண்டர்ல இருக்கிற அந்த குழந்தைய பார்த்த உடனே எனக்கு எப்போ குழந்தை கிடைக்கும்னு நான் அந்த சமூகத்தில் அழுதேன். அதன் பின்பு ஒரு ஆண்டு வந்தது. அப்பவும் நான் வெறுமையா தான் இருந்தேன். இந்த ஆண்டு எனக்கு இப்ப குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 5 மாதம் ஆக போகுது. என் வாழ்க்கையில பூரணத்தை கட்டளையிட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வேலை இல்லை, வருமானம் இல்லை, எதுல நீங்க அழுதாலும் சரி இயேசு பூரணத்தை கட்டளை. மறுபடியும் சொல்லுகிறேன், நம்மளை நேசிக்கிறவர் இயேசுங்க. உங்க வனாந்திர பாதையில கூட அவரால் அற்புதம் செய்ய முடியும். யாரும் இல்லைன்னு சொல்லுற சூழ்நிலையில உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிட முடியும். யாரும் இல்லைன்னு சொல்ற சூழ்நிலையில உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும். இந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க,
என்ன ஆசீர்வதிங்க ஏசப்பா, என்ன ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறீங்க. மெய்யாகவே உங்களுக்கு நன்மையானதை தருவார், மெய்யாகவே உங்களுக்கு நன்மையானதை தருவார். மறுபடியும் விசுவாசத்தோட இல்லைங்க, அவர் இங்கே இருந்து உங்களை பார்த்து பேசுகிறார். என்னிடத்துல கேளு, என்னிடத்துல கேளு. இதுவரையில் நான் தாக்கி வரலையா? டாக்டர் சொன்னாரே உன் சரீரை இப்படிதான் இருக்குது, நான் தாங்கும்படி பலப்படுத்தும்படி கிருபையை கட்டளையிட்டேனே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒன்றுமே இல்லாத இன்வங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, சேர்த்து இயேசுவை பார்த்து வாழ்வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. கருவோல சுமந்தீரே, நன்றி. அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் கண்ணீரோட ஜெபம் பண்ண போறோம். கண்ணீரோட. மறுபடியும் சொல்றேன், உங்க கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. இயேசு அதை துருத்தியில் வைப்பார். யாரையும் பார்க்காதீங்க. உங்க பாரம் எவ்வளோ இருக்குதோ அதை சத்தம் போட்டு அழுங்க. இயேசுவே இல்லை, உங்களை தவிர யாரும் இல்லை காத்து நடத்த முடியாது. சப்பா என் மேல உங்க கிருபையை ஊற்றுங்க ஏசப்பா, என் மேல உங்க கிருபையை ஊற்று, என் மேல உங்க கிருபையை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, எதற்காக பாரத்தோடு இருக்கிறீங்களோ இயேசுகிட்ட சொல்லி மன்றாடுங்க. இயேசு உங்க வேதனையை மாற்றுகிறவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க கண்ணீர் அவர் அற்பமாய் பார்க்கிறவர் அல்ல.